வளர்ந்தவங்க, வயசானவங்க, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, தாத்தா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாமே இப்போ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திருச்சியில் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு கரஸ்பாண்டன்ட்டுடைய ஹஸ்பண்ட் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில், ரைட்டுங்களா? ஸோ அப்படி போயிட்டு இருக்க உலகத்தில் அவங்க புத்தி தெரிஞ்சவங்களே தப்பு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டீனேஜில் இருக்க பசங்களுக்கு நல்லது கெட்டதே தெரியாது இருக்கிற வயசில் இருக்கிற அந்த பசங்களுக்கு நம்ம இப்படி ஒரு படத்தை காட்டுறோமே, இது அவசியமா? அதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு மாரல் கிளாஸ் எடுக்கிறோம், வேல்யூ எஜுகேஷன் எடுக்கிறோம், கவுன்சிலிங் வைக்கிறோம், அதுக்கப்புறம் பசங்கக்கிட்ட பேசுகிறோம், அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்கிறோம். ஒரு காம்படிஷன் வந்தால் ஏதாவது ஒரு கருத்துள்ள ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் பசங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது, இப்படி இருக்காதீங்க அப்படி இருங்கன்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 hours ஒரு கண்டதை எடுத்துகிட்டு படத்துக்கோசரம், ஒரு கான்ட்ரவர்சிக்கோசரம், ஒரு இதுக்கோசரம் நீங்கள் கண்ணாமினான்னு ஒரு கதையை எடுத்துகிட்டு